செங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது செங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி பேரவலம், கால் மடித்த நிலையில் வெளிப்பட்ட இன்பக்கூடுகள். புலிகளுக்காக நிதி திரட்டினாரா ஹரி ஆனந்த சங்கரி? வெளியான ஆவணத்தால் பெரும் சர்ச்சை. வெள்ளவாயு விபத்தில் காயமடைந்தவர்களில் 7 நிலை கவலைக்கிடம். அரசாங்கம் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அரசியல்வாதிகளிடமிருந்து 51 உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டதால் அச்சத்தில் உள்ள நாமல், அமைச்சர் நலிந்த வெளியிட்ட தகவல். ரணில் விக்ரமசிங்கவின் ரகசிய அரசியல் சந்திப்பு. மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படுமா? பிரதி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. நள்ளிரவு முதல் குறைந்த விலைகள், மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். மனித பேரவலத்தின் அடையாளமான யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மேலும் 5 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 44வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட போதே குறித்த எண்புக்கூடுகள் வெளிப்பட்டன. இதன் அடிப்படையில் இதுவரை 240 மனித எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. மேலும் கட்டம் கட்டமாக இதுவரையில் 53 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 11 எண்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 235 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று முன்தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் சுத்தம் செய்யப்பட்டன. இதன்போது கால் மடித்து அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று வெளிப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த எண்புக்கூட்டு தொகுதி சைவ முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே எல்லவில் இடம்பெற்ற பேருந்து விபத்து காரணமாக ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பேருந்து விபத்துக்குள்ளாவதற்கு முன்னர் ஜீப் வண்டியுடன் மோதியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வியாழக்கிழமை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் தங்காலை நகர சபையின் 13 ஊழியர்கள் உயிரிழந்துள்ளதாக உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதி அமைச்சர் ருவான் சேனாரத் தெரிவித்துள்ளார். அதுடன் ஒரு பெண் காணாமல் போயுள்ளதாகவும் ருவான் சேனாரத் மேலும் தெரிவித்தார். இதனிடையே பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களில் 7 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பதுளை வைத்தியசாலையின் பணிப்பாளர் பாலித ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு நிதி திரட்டும் அலுவலகத்தை சோதனை செய்தபோது கைப்பற்றப்பட்ட ஆவணத்தில் கனடாவில் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியின் தொலைபேசி எண் காணப்பட்டதாக குளோபல் நியூஸ் தெரிவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு ரோயல் கனேடியன் மவுண்டட் காவல்துறையின் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய உலக தமிழ் இயக்க அலுவலகத்தை சோதனை செய்தபோதே இந்த தொலைபேசி எண் கண்டுபிடிக்கப்பட்டதாக குளோபல் நியூஸ் குறிப்பிட்டுள்ளது. ஆனந்த சங்கரி லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தமிழீழ விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் பணம் சேகரிக்கும் திட்டம் குறித்த பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு அங்கமாக இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹரி ஆனந்த சங்கரி தற்போது கனடாவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக செயற்படுகிறார். அத்துடன் கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவை மற்றும் கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் உள்ளிட்ட நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு நிறுவனங்களின் பொறுப்பாளராகவும் அவர் செயற்படுவதை குளோபல் நியூஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 51 உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதார செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கருவாத்தோட்டம் புதிய போலீஸ் நிலைய கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 51 உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதார
செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். இவற்றை பொருளாதார தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அரச நிறுவனங்களை நடத்திச் செல்வதற்கும் பொருத்தமான இடங்கள் தேவைப்படுகின்றன என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் பிவித்துரு ஹெல உரிமைய மத்திய குழு உறுப்பினர்களை சந்தித்தார். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு பிணையில் வீடு திரும்பிய பின்னர் இடம்பெற்ற முக்கிய அரசியல் சந்திப்பாக இது கருதப்படுகின்றது. இதன்போது தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தற்போது வெளிநாட்டில் இருக்கும் தங்கள் தலைவர் உதய கம்பன் பிளவை தவறாக கைது செய்ய முயற்சிப்பதாக பிவித்துரு ஹெல உரிமைய மத்திய குழு உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தினர். எனினும் குறித்த சந்திப்பில் பேசப்பட்ட ஏனைய விடயங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இதேவேளை பிவித்துரு ஹெல உரிமையவின் உறுப்பினர்கள் முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நள்ளிரவு முதல் ரைஸ், கொத்து மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ரொக்ஷான் தெரிவித்தார். அத்தோடு அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் ரூபாவால் குறைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவித்த அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ரொக்ஷான் இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். அரிசி மாஃபியாவை ஒடுக்க மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மூலம் அரசுக்கு 95 மில்லியன் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடம் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மேற்கொள்ளப்பட்ட அரிசி சோதனைகளின் எண்ணிக்கை 2800 ஆகும். இவற்றில் 915 சோதனைகள் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்வது தொடர்பான சோதனைகள் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த அரிசி சோதனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களால் 95 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்து இருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்களை அடையாளம் காண அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து சோதனைகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. பழைய முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயம் நடத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் எல்லை நிர்ணய அறிக்கை சபையில் நிறைவேற்றப்படவில்லை. எனவே பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது. இணக்கம் எட்டப்பட்டால் அது தொடர்பான சட்ட திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும். தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை, அதனை நடத்தும் நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் இருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரண விடயமல்ல. இந்த விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச ஏன் கலவரம் அடைகின்றார் என்பது எமக்கு தெரியும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரணமாக கருத வேண்டாம். எமது குற்றப்புலனாய்வு பிரிவினர், இரு நாட்டு போலீசார், சர்வதேச போலீஸ், இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரின் அர்ப்பணிப்பான சேவைக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஐவரையும் நாட்டிற்கு அழைத்து வருவதென்பது சாதாரண விடயமல்ல. இதனைவிட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாமல் ராஜபக்சவுக்கு இது சாதாரண விடயமாக இருக்கலாம். எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டிற்கு பெரிய விடயமாகும். அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும் என குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள 60,000 முறைப்பாடுகளை கையாள்வது நெருக்கடி நிலையை ஏற்படுத்தியுள்ளதால் குறித்த முறைப்பாடுகளை வேறு பிரிவுகளுக்கு மாற்றுவதற்கு அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மீதான சுமையை குறைக்கும் நடவடிக்கையாக சில முறைப்பாடுகள் காவல்துறை தலைவரின் மேற்பார்வையின் கீழ் புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எந்தவொரு விசாரணையையும் அல்லது சோதனையையும்
நடத்த மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் திறமையான விசாரணை செயல்முறையை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு வரும் முறைப்பாடுகளை குறுகிய காலத்தில் விசாரிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க வர்த்தக அலுவலக பிரதிநிதி குழு ஒன்று இந்த மாத நடுப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தரும் நிலையில் பரஸ்பர வரிகளை செயல்படுத்துவதற்கான நடைமுறைகளை உருவாக்குவதில் அரசாங்க அதிகாரிகளுக்கு உதவியளிக்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வரி திட்டத்தின் கீழ் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் இலங்கை பொருட்களுக்கு 20% வரியை விதித்துள்ளது. இதேவேளை பங்களாதேஷ் மற்றும் வியட்நாம் ஆகியவற்றிற்கும் 20% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு 19% வரி, இந்தியாவிற்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி குழுவின் வருகையின் நோக்கம் விதிக்கப்பட்ட வரிகளை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப அம்சங்களை ஆராய்வதற்காகவும் என தகவல் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் 10 பணக்கார அரசியல்வாதிகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலில் ஆந்திர, கர்நாடக மாநில அமைச்சர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன. ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் என்ற அமைப்பு பணக்கார அரசியல்வாதிகள் பற்றிய ஆய்வை நடத்தியுள்ளது. இதன்படி தெலுங்கு தேச கட்சியின் அரசியல்வாதியான சந்திரசேகரின் சொத்தின் பெறுமதி 5705 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரின் சொத்து மதிப்பு 1413 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.